வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. இன்றைக்கி நம்முடைய சேனலில் ஒரு மிகப்பெரிய அன்பாக்சிங் பண்ண போகிறோம். நீங்கள் பார்க்கும்போதே புரிஞ்சிருக்கும், ஒரு ஸ்மார்ட் டிவி தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இது வந்து ஹாயரோடது, ஹாயரோட ப்ரீமியம் ஸ்மார்ட் டிவி. அதாவது இப்போது கரண்ட் ட்ரெண்டிங்கில் மார்க்கெட்டில் அதிகபட்சமாக டெக்னாலஜி எல்லாமே அப்ளை பண்ணி அதை ஒரு ப்ராடக்டாக ரிலீஸ் பண்ணால் எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி தான் ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் டிவி. கூகுள் டிவி QLED 55 இன்ச்சு. இது வந்து உங்களுக்கு 65 இன்ச்சு வேரியண்ட்டும் இருக்குது. என்கிட்ட வந்து இருக்கிறது 55 இன்ச்சு. இந்த ஸ்மார்ட் டிவியை தான் இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த டிவியை அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய ரீசன் இருக்குது. நம்ம சேனலில் சோனியோட 2.25 லட்சம், 2.5 லட்சம், 1.25 லட்சத்துக்கெல்லாம் ஸ்மார்ட் டிவி நம்ம அன்பாக்ஸ் பண்ணியிருக்கிறோம். அதோட பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். ஒரு சாமானிய மக்களால் வந்து அதை வாங்க முடியாது, ஏன்னா ப்ரைஸ் அந்த மாதிரி இருக்கும். அது தரக்கூடிய ஃப்யூச்சரை வந்து இங்கே வந்து ப்ரீமியம் டிவியை பார்க்கக்கூடிய அனுபவம் தந்துட்டு ரேட்டும் வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்துச்சுன்னா நமக்கு எப்படி இருக்கும்? அது ஒரு வரம் தானே. அதனால தான் இந்த டிவியை இன்றைக்கி வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். இன்னொரு விஷயம், இந்த கேட்ஜெட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கம்மி ரேட்டில் வாங்கணும்னா கூகுள் குரூப், வாட்ஸ்அப் குரூப், டெலிகிராம் குரூப்போட லிங்க் எல்லாமே வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். இனி நம்ம அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணிடலாம். பொறுமையாக பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள், நிறைய விஷயங்கள் இருக்குது. நண்பா, இப்போதைக்கு அன்பாக்சிங் பண்ணிடலாம். உங்களுக்காக பாக்ஸை பிரிக்கிறேன். இந்த கார்ட்போர்ட் பாக்ஸை பிரிக்கும் போது நீங்களே பாருங்கள், டாப்பில் உங்களுக்கு டிவிக்கான ஸ்டாண்ட் தந்துருக்குறாங்க. ரொம்ப சாலிடாக இருக்குது. அதாவது என்ன தான் பெரிய வெயிட்டை வந்து அழுத்தி கொடுத்தாலும் அதை தாங்கக்கூடிய தன்மை அந்த ஸ்டாண்டுக்கு இருக்குது. அதாவது ஸ்டாண்டு வந்து ரொம்ப ரொம்ப குவாலிட்டியாக தந்துருக்குறாங்க. இது வரைக்கும் சோனி டிவியில் கூட இந்த மாதிரி சாலிடான ஸ்டாண்டை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. அவ்வளோ சாலிடாக தந்துருக்குறாங்க, பக்காவாக பண்ணியிருக்கிறாங்க. அதாவது ஸ்டாண்டை சொல்கிறேன். இதுக்கப்புறமா இதை தவிர இதில் என்ன வருதுன்னா, டிவிக்கான ரிமோட் வருது, கனெக்டிங் கேபிள், யூசர் மேனுவல், அதாவது பேப்பர் ஒர்க்ஸ், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் இருக்குது. டிவி ஒரு வழியாக நம்ம வெளியே எடுத்துட்டோம்னா நீங்களே பாருங்கள் டிவி எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். அதாவது ஸ்லிம்மாக இருக்குது, ஒரு ப்ரீமியம் லுக்கை வந்து கொடுக்குது. அதாவது கூகுள் டிவிங்கிறத அவங்க கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. பார்க்குறதுக்கு பக்காவாக இருக்குது. டிசைனர் வந்து பக்காவாக இதுக்கு வந்து வடிவம் கொடுத்துருக்குறாங்க. அதாவது ஹீட்டை வந்து வெளியே தள்ளுறதுக்கு கரெக்டான ஸ்பேஸிங், அங்கங்கே வந்து தூரங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்போது ஹீட் ஆகிறதுக்கு இது பொதுவாக வந்து இது ஹீட்டாக ஆகாது. டெக்னாலஜி வைஸ் அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பண்ணியிருக்கிறாங்க. தென் இதோட ஃப்ரண்ட் பகுதியை வந்துட்டிங்கன்னா ஸ்பீக்கரை வந்து தந்துருக்காங்க 30 வாட்டில். நீங்கள் பார்க்கும்போது தெரியும் இதோட ஸ்பீக்கர் இங்கே பாருங்கள், கீழ் பகுதியில் தந்துருக்குறாங்க. இதுக்கப்புறம் பேக் சைடில் வந்துட்டிங்கன்னா HDMI போர்ட்டை பொறுத்த மட்டும் 4 போர்ட் இருக்குது. சரியா, நான் உங்களுக்கு 1 by 1 காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி சைடில் இருக்கக்கூடிய வியூவில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு என்னென்ன தெரியுதுங்கிறத பாருங்கள். இதில் ஒரு LNB போர்ட் தந்துருக்குறாங்க. அப்புறம் ஆண்டனா இருக்குது, 2 USB போர்ட் இருக்குது, அப்புறம் ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது, அப்புறம் ஒரு காமன் இன்டர்ஃபேஸ் வந்துருக்குறாங்க. தென் அதுக்கு கீழே ஏற்றம் தாளை வந்துட்டிங்கன்னா, அதாவது கீழ் பகுதியில் வந்துட்டிங்கன்னா ஒயர்டு இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து கொடுக்குறதுக்காக RJ45 போர்ட் வந்துருக்காங்க. அப்புறம் ஆப்டிக்கல் போர்ட் இருக்குது. கீழே வந்து பார்த்திங்கன்னா 3 HDMI போர்ட்டு, டோட்டலாக 4. சரியா, கீழே 3, அங்கே 1, அதில் 1 ஆர்க்கு, அப்புறம் ஆடியோ வீடியோ போர்ட் இருக்குது. அவ்வளோதான் போர்ட்டை பொறுத்த மட்டும். இதுக்கப்புறம் டெக்னாலஜி வைஸில் வந்து பார்த்திங்கன்னா புகுந்து விளையாடி இருக்காங்க. 1 by 1 சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க நண்பா. இந்த டிவியை பொறுத்த மட்டும் ஹைலைட்டான விஷயம் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. 1 by 1 சொல்கிறேன். ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் கூகுள் டிவிங்கிறத. கூகுள் டிவின்னு வரும்போது கூகுளோட ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸை வந்து QLEDயில் நீங்கள் அனுபவிக்கும் போது எந்த மாதிரி இருக்குங்கிற யோசிச்சு பாருங்கள். கூகுள் டெக்னாலஜியோட உச்சக்கட்டம் எல்லாமே இணையும் போது இதில் கூகுள் அசிஸ்டன்ஸ் வருது. கூகுள் டிவினால் கூகுள் அசிஸ்டன்ஸ் வருது. கூகுள் ப்ளே ஸ்டோர் சர்வீசஸ் இருக்குது. கூகுளோட UI அப்போது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து அந்த டெவலப்பர்ஸ் வந்து பண்ணியிருப்பாங்கிறத யோசிச்சுக்கோங்க. சாஃப்ட்வேர்காரங்களும் ஃபாஸ்ட்டாக பண்ணியிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி இவங்க ஹார்ட்வேரும் அந்த மாதிரி வடிவமைச்சிருக்கிறாங்க. ஸோ அப்போ எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு ஃபாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு அதை ஆன் பண்ணும்போது நமக்கு தெரியுது. ஸோ அந்த அளவுக்கு பக்காவாக பண்ணியிருக்கிறாங்க. இதை தவிர்த்து டோல்பி அட்மாஸ் விஷன் ஐக்யூ இருக்குது, லோக்கல் டிமிங் ஆப்ஷன் அதில் இருக்குது, MEMCங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதை பற்றி நான் உங்களுக்கு ஆழமாக சொல்கிறேன், கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் கூகுள் டிவினால் ஹார்ட்வேரும் சாஃப்ட்வேரும் எல்லாம் சேர்ந்து அதோட UI வந்து பக்காவான ஒரு ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுது. ரெஸ்பான்ஸ் டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணுது. இது எல்லாத்துக்கும் மேலே இன்னொரு விஷயம் வியக்கத்தக்க மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. அதாவது ரிமோட் இல்லாமல் வாய்ஸ் அசிஸ்டன்ஸாக வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதாவது ஹேண்ட் ஃப்ரீ வாய்ஸ் கண்ட்ரோல் இதில் இருக்குது. 10,000க்கு மேற்பட்ட அப்ளிகேஷன் சப்போர்ட் தந்துருக்குறாங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. 1 by 1 சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. ப்ளூடூத் வாய்ஸ் ரிமோட் இருக்குது. அப்புறமா 1 டச் பட்டன் தந்துருக்குறாங்க. இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் கூட வந்து நீங்கள் எப்படி வேணாலும்
உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஏஐ வாய்ஸ் அசிஸ்டன்ஸ் இருக்குது, அதோட சாம்பிள் எல்லாமே பொறுமையாக காமிக்கிறேன். தென் இந்த டிவியை பொறுத்த மட்டும் ரேம் வந்து உங்களுக்கு 3 ஜிபியில் தந்திருக்காங்க, ரோம் வந்து 32 ஜிபி. ரெஸ்பான்ஸ் டைம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணும். 6.5 மில்லி செகண்டில் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கும் ஆவரேஜாக. ரெசல்யூஷன் 4K டிவி. நண்பா, இது எல்லாத்துக்கு மேலே இன்னொரு விஷயம் பக்காவாக பண்ணியிருக்கிறாங்க. அதாவது கன்சியூமர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன எதிர்பார்ப்பாங்க, ஒரு டிவி வாங்குகிறோம் எவ்வளோ நாள் வாரண்டி கிடைக்கும், இந்த மாதிரி ஒரு கேள்வி அவங்க மனதில் ஓடிட்டுருக்கும். சில பிராண்ட் வந்து 1 இயர் தருவாங்க, இவங்க பார்த்தீங்கன்னா டபுளாக தராங்க, மனம் குளிர வைக்கிறாங்க, 2 இயர்ஸ் வாரண்டி தராங்க. இது எல்லாத்துக்கு மேலே நான் ஹைலைட்டான விஷயத்தில் எம்இஎம்சி பற்றி நான் சொல்லியிருப்பேன். இதோட ரெஃப்ரெஷ் ரேட் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், 120 ஹெர்ட்ஸில் இருக்குது. இது வந்து டெக்னாலஜியில் பயன்படுத்தக்கூடிய ஒரு டெக்னிக், அதாவது மோஷன் எஸ்டிமேஷன் அண்ட் மோஷன் கம்பன்சேஷன். அதாவது நீங்கள் வீடியோ ப்ளே ஆகிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு ஃப்ரேமாக வந்து ஃபாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு மூவ் ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த டெக்னிக் வந்து என்ன பண்ணுன்னா, இது கூடவே உங்களுக்கு ரெஃப்ரெஷ் ரேட் வந்து அதிகமாக இருக்கிறனால, அதாவது பிளர் ஆகாது, லேக் ஆகாது, ஸ்மூத்தாக ப்ளே ஆகும், பக்கா ஸ்மூத்தாக பட்டர் ஸ்மூத்தாக ப்ளே ஆகும். அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஃபீல் பண்ணுறது தான் இந்த எம்இஎம்சி இருக்குது. இப்போ உங்களுக்கு தெளிவாக வந்து புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இதோட விஷுவல் எஃபெக்ட்ஸ் எல்லாம் வந்து பார்க்குறதுக்கு, அதாவது அவ்வளோ ஆழமாக பக்காவாக நீங்கள் ரியலாக வந்து இருந்து ஃபீல் பண்ணால் ஒரு விஷயம், அதாவது ஒரு இடத்துல போயிட்டு அங்கே இருந்து அங்கே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸை வந்து கொண்டு வர வைக்கிறாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு இதில் வந்து தாறுமாறாக பண்ணியிருக்கிறாங்க. அங்கே தான் அவங்க QLEDங்கிற விஷயத்தை வந்து நிறுத்தி வச்சுருக்கிறாங்க. இதுக்கப்புறம் இதோட வாலை பாருங்கள், 1 by 1 உங்களுக்கு கரெக்டாக அரேஞ்ச்மெண்ட் பக்காவாக பண்ணியிருக்கிறாங்க. இப்போ ஒரு மூவி ஜேனரை எடுத்துக்கலாம், அதை பாருங்கள். ஆக்ஷன் தனியாக, ட்ராமா தனியாக, த்ரில்லர் தனியாக, தனித்தனியாக உங்களுக்கு பக்காவாக உங்களுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. தென் நீங்கள் எது எதிர்பார்க்குறீங்களோ அது வந்து உங்களுக்கு ஏஐ வந்து உங்களுக்கு ஹோம் ஸ்க்ரீனில் ரெக்கமெண்ட் பண்ணுது. அதாவது என்னென்ன தேவையோ அதுவே ஆட்டோமேட்டிக்காக ரெக்கமெண்ட் பண்ணுது. அந்த மாதிரி விஷயம் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ வந்து நம்ம ஓடிடி யுகத்தில் இருக்கிறோம். அப்போது என்னென்ன மேக்ஸிமம் ஓடிடி நம்ம மார்க்கெட்டில் இருக்கோ எல்லாமே இங்கே ப்ரீலோடடாக தந்திருக்கிறாங்க. அமேசான் ப்ரைமு, அது ஹாட்ஸ்டாரு எல்லாமே இங்கே இருக்குது. எல்லாமே ப்ரீலோடடாக தந்திருக்கிறாங்க. இதுக்கு மேலே எதுவும் நமக்கு தேவையில்லைங்கிற ஒரு ஃபீலை வந்து கொண்டு வராங்க. ஒரு ஃபுல் பேக்டு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு வந்து தெரியுது. அதாவது ஒரு ஃபுல் ஃபியூச்சர்டு ஸ்மார்ட் அட்வான்ஸ் டிவின்னு சொல்லிக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு ஃபீலை வந்து நமக்கு வந்து கொண்டு வர வைக்கிறாங்க. நண்பா, இதுக்கப்புறமா QLED பற்றி லைட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். QLEDனா ஒன்றும் கிடையாது, இதுவும் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்பிளே டெக்னாலஜி, அட்வான்ஸ்டான டிஸ்பிளே டெக்னாலஜி. அதாவது குவாண்டம் டாட் எல்இடின்னு சொல்லுவாங்க. இதுவும் ஒரு லைட் எமிட்டிங் டயோடு தான். இது என்ன பண்ணுன்னா, இதில் வந்து இருக்கக்கூடிய லேயர்ஸில் வந்து ஆர்கானிக் மெட்டீரியல் வந்து பயன்படுத்துறதுனால அதோட தனித்தன்மை நமக்கு தனியாக தெரியும். அதாவது இதோட இமேஜை பார்க்கும்போது அந்த அளவுக்கு பிரைட்டாக ஷார்ப்பாக வந்து இருக்கும். அதோட கான்ட்ராஸ்ட் ரேஷியோ எல்லாமே உங்களுக்கு வந்து பார்க்கும்போதே ஒரு மன நிறைவு வந்து ஏற்படும். ஃபுல்ஃபில் கொடுக்கக்கூடிய காசுக்கு நமக்கு ஒரு ஃபீலிங்ஸ் வரும்ல, ஒர்த்தாக பண்ணியிருக்காங்கங்கிற. ஒரு 4K மூவி பார்க்குறீங்கன்னா பார்த்தது மாதிரி இருந்துச்சு, அந்த மாதிரி ஒரு ஃபீலை வந்து ரியலிஸ்டிக்காக வந்து கொண்டு வராங்க. அதை தான் இந்த டிவி வந்து பண்ணுது. நண்பா, இனி உங்களுக்கு ஒரு வாய்ஸ் அசிஸ்டன்ஸ் டெமோ காமிக்கிறேன், ரிமோட் மூலிமா இயக்கி காமிக்கிறேன். இதுக்கு அப்புறமாட்டு உங்களுக்கு ஹேண்ட் ஃப்ரீ வாய்ஸ் கண்ட்ரோலும் காமிக்கிறேன். சாம்பிள் பொறுமையாக பாருங்கள். இப்போ இந்த சாம்பிள் பாருங்கள். ஓகே கூகுள், ஹூ இஸ் தமிழ் டெக் குருஜி? According to Wikipedia, fandom, early life, he was born on April 5, 1991, in Kanyakumari, Tamil Nadu, India to a Tamil-based family. He grew up in the same city. During his college days, he was selected for the Microsoft Student Partner Program, Intel Software Program. நண்பா, அடுத்த டெமோ ஹேண்ட் ஃப்ரீ வாய்ஸ் கண்ட்ரோல். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, கூகுள் கிட்ட கேட்போம் தமிழ் டெக் குருஜி யாருங்கிறத, அது என்ன சொல்லுது, அது ரெக்கமெண்ட் பண்ணுற விஷயம் என்னங்கிறத கேட்டுப்போம். நீங்களே பாருங்கள். நான் அந்த ரிமோட் இல்லாமலே இன்ட்ராக்ட் பண்ணுறேன் பாருங்கள். ஓகே கூகுள், ஆர் யூ ரெடி? Of course I am. I'm always here for you whenever you need me. And I have a feeling this may be a good time to do something fun. Am I right? Okay Google, who is Tamil Tech Guruji? தேடுது பாருங்க. According to Wikipedia, fandom, early life, he was born on April 5, 1991, in Kanyakumari, Tamil Nadu, India to a Tamil-based family. He grew up in the same city. During his college days, he was selected for the Microsoft Student Partner Program, Intel Software Program.
டெமோ பார்த்துருப்பீங்க, நிறைய ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும். தென் இதோட ரிமோட்டை பாருங்கள், ஈஸி அக்சசபிள் ரிமோட்டு எப்படி பண்ணியிருக்காங்கிறத பாருங்கள். அதாவது ஓடிடியோட டெடிக்கேட்டட் பட்டன் இருந்திருக்காங்க, யூடியூபுக்கு தனியாக, நெட்ஃப்ளிக்ஸுக்கு தனியாக, ப்ரைமுக்கு தனியாக. இது வந்து வரவேற்கத்தக்க விஷயம். அதே மாதிரி வால்யூம் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடில் தந்துருக்குறாங்க, கூட்டுறது குறைக்கிற பட்டன்ஸ் எல்லாமே. அதாவது யூஸருக்கு என்ன தேவையோ, அவங்க என்ன விரும்புகிறாங்களோ அதை வந்து பார்த்து கரெக்டாக பண்ணியிருக்கிறாங்க. நண்பா, இதுக்கப்புறமா சவுண்ட் அவுட்புட் நீங்கள் கேளுங்க இதோட சாம்பிளை. அதாவது பயங்கரமாக இருக்குது. 30 வாட்டில் ஃப்ரண்ட் ஃபயரிங் ஸ்பீக்கர் தாறுமாறாக சம்பவம் பண்ணியிருக்கு, தாறுமாறாக இருக்குது. நண்பா, ஃபைனலாக நான் என்ன சொல்ல வரேன்னா, இது கூகுள் டிவிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இதை வந்து வெப் ஓஎஸ் கூட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா வெப் ஓஎஸை விடவும் ஒரு 3 மடங்கு இந்த டிவி பெட்டராக இருக்கும். ஏன்னா கூகுளோட இன்ஜினியர்ஸ் எந்த மாதிரி ஒர்க் பண்ணுவாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். அதோட ப்ராடக்ட் அவுட்புட் எந்த மாதிரி வரும், பக் ஃப்ரீயாக வரும். அப்போது யூஸ் பண்ணுறதுக்கு அந்த அளவுக்கு சிம்பிளாக, ஃபாஸ்ட்டாக, பக்காவாக இருக்கும். அதாவது மற்ற ஓஎஸ் கூட கம்பேர் பண்ண முடியாது. வெப் ஓஎஸாக இருந்தாலும் சரி தான், டைசனாக இருந்தாலும் சரி தான், எல்லாராலையும் வாங்கக்கூடிய ஒரு பட்ஜெட்டில் கொண்டு வராங்க. அது வந்து வியக்கத்தக்க ஒரு விஷயம். பிரம்மாண்டமாக எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. டிடிஜி டபுள் சர்டிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. இது தேவைப்பட்டால் இதோட பைலிங் எல்லாமே கீழே வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க அக்சஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து என்கிட்ட வந்து இப்போது நீங்கள் பார்த்தது எல்லாமே 55 இன்ச்சு. இதில் இன்னொரு வேரியண்ட் இருக்குது 65 இன்ச்சு. உங்களுக்கு என்ன வேரியண்ட் வேணுமோ 2 வேரியண்ட்டோட லிங்க்கும் கீழே கொடுக்குறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திக்கலாம் நண்பா. கீப் சப்போர்ட்டிங்.